கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மேம்பட்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு அழைக்கிற நாளில் கூட நீர்வீழ்ச்சியாக விழும் உறைப்பனி ஆற்றில் இறந்த நிலையில் மிதந்து கொண்டு வருகிறது ஒரு ஆடு. ஆனால் அந்த ஆடு ஏற்கனவே செத்து போச்சு, மிதந்து கொண்டு வருகிறது. இந்த கதையை நீங்கள் ஏற்கனவே கேட்டிருக்கலாம், ஆனால் சுருக்கமாக சொல்லுகிறேன். இன்றைக்கு இந்த கதையினுடைய அவசியம் ஏனென்றால் சில வசனத்தை இன்றைய கால சூழ்நிலையில் நாம் ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். அப்போ இந்த மிதந்து கொண்டு வருகிறது இறந்து போன அந்த ஆடு. அந்த ஆட்டின் மீது ஒரு கழுகு ஒன்று அமர்ந்து கொண்டு அந்த ஆட்டு இறைச்சியை, அந்த மாம்சத்தை அருமையாக சுவைத்து தின்று கொண்டிருக்கிறது. அப்போ மிதந்து கொண்டு வருகிறது, ஆட்டு இறைச்சி மேலே கழுகு அமர்ந்து கொண்டிருக்கிறது. அதுவும் மாம்சத்தை தின்று ருசித்து அதுவும் அப்படியே மிதந்து கொண்டே வருகிறது. ஆனால் சீக்கிரமாக அருகிலே நீர்வீழ்ச்சி இருப்பதை அந்த கழுகு அறிந்திருக்கிறது. ஆனால் அது நன்றாக சுவைத்து கொண்டிருக்கிறது. எதை என்றால் ஆட்டினுடைய அந்த மாம்சத்தை. அப்போ மிதந்து கொண்டு வருகிறது, சுவைத்து கொண்டு வருகிறது, நீர்வீழ்ச்சியும் நெருங்கி கொண்டு வருகிறது. ஆனால் பிரியமானவர்களே, இப்போ அது ஒரு வேளை எழுந்திருக்கணும்னு அந்த கழுகு முயற்சி செய்தாலும் தாமதமாகிவிட்டது. காரணம் என்னவென்றால் அந்த உறைபனியில் அதனுடைய கால், அந்த கழுகுனுடைய கால் உறைபனியில் இறுகி போயிடுச்சு, எடுக்க முடியல. நீங்கள் ஃப்ரான்ஸில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மைனஸ் டெம்பரேச்சர் வரும்போது பனி, இப்போ பனி கொட்டுகிறது. அப்போ என்னுடைய வீட்டுக்கு பின்னால் பார்ப்போன்னு சொன்னால் அப்படியே எல்லாமே உறைபனியாக பார்க்க முடியும். தண்ணீரை பார்த்தா அப்படியே ஐஸ் கட்டியாக இருக்கும். சேரில், அதாவது நாற்காலியை மூடி இருக்கிற அந்த துணிக்கு மேலெலாம் அப்படியே தண்ணி நின்று அப்படியே ஐஸ் கட்டியாக மாறி இருக்கும். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெருக்களில் நாம் நடந்து வரும்பொழுது அந்த -டிகிரியில் இருக்கும்போது அப்போ வாகனம் ஓட்டுவதற்கு எச்சரிப்பு கொடுப்பாங்க, கவனம், அதாவது ஸ்பீடு லிமிட்லாம் கவனம். ஏன்னா உறைபனி அப்படியே கண்ணாடி போல் அந்த ரோட்டில் அப்படி படிந்திருக்கும். அப்போ அது என்ன செய்யணும், டயர், நம்ம போகிற வேகத்தில் டயர் வழுக்கி பல விபத்துகள் ஏற்படும். அப்படி விபத்துகளும் நடந்திருக்கிறது இந்த உறைபனியின் மூலமாக. அப்போ இந்த உறைபனியில் என்னன்னு சொன்னால் கழுகுனுடைய கால் சிக்கி கொண்டது. அதால் என்ன செய்ய முடியல, எழுந்திருக்க முடியல, எழுந்து தன்னை பாதுகாத்து கொள்ள முடியல, தப்பித்து கொள்ள முடியல. கடைசியில் பிரியமானவர்களே, காலோடு சிக்கி, ஆட்டு இறைச்சியோடு சிக்கி, அந்த மாம்சத்தோடு சிக்கி அந்த கழுகு நீர்வீழ்ச்சியில் விழுந்து மடிந்து போனது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாமும் கூட இந்த சம்பவத்தை அப்படியே பாவத்தோடு கூட நாம் எந்தெந்த பாவத்தெல்லாம் சுவைத்து கொண்டிருக்கிறோமோ, ரசித்து கொண்டிருக்கிறோமோ. ஏனென்றால் இன்றைக்கு நேற்று நான் பாரிஸுக்கு நானும் என் நண்பரும் சில இடங்களை விசிட் செய்வதற்கு, அதாவது வேலை சம்பந்தமாக ரிப்போர்ட் கொடுப்பதற்கு விசிட் செய்வதற்கு போகும்போது ட்ரெயினில் பார்க்குறேன், பலருடைய கைகளில் திரைப்படங்கள் ஓடிக்கொண்டிருக்குது. அதாவது சிலவங்க லேப்டாப்பில் பார்க்குறாங்க, சிலவங்க செல்ஃபோனில் பார்க்குறாங்க, சிலவங்க டேப்லெட்டில் பார்க்குறாங்க. அப்போ இன்றைக்கு கையில் போச்சு சினிமா. எவ்வளவு திரைப்படங்களையும், எவ்வளவு நிகழ்ச்சிகளையும், எவ்வளவு காரியங்களை பார்த்தாலும் கண்கள் அடங்குவதில்லை, கண்களுடைய இச்சை நமக்கு அடங்குவதில்லை. அப்போ இன்றைக்கு இந்த பாவம், அதாவது உறைபனியைப் போல நம்மை சிக்க வைத்து விடுகிறது. அதாவது அந்த பாவத்தின் விளைவில் வரப்போகின்ற அந்த ஆபத்து தெரியாதபடி இன்று அநேகர் சிக்கிக்கொள்கிறார்கள். அப்போ பிரியமானவர்களே, ஒருவேளை நாம் சிக்கிக்கொண்டு பரவாயில்ல எழுந்திரிச்சிடலாம், பரவாயில்ல நம்ம விட்டுடலாம், பரவாயில்ல ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுடலாம், பரவாயில்ல அப்புறம் எடுக்கிறதுக்கு முன்னால் மன்னிப்பு கேட்டுடலாம், பரவாயில்ல பாஸ்டர் அங்கே செய்த பாவத்துக்கெல்லாம் நீங்கள் இப்போ அறிக்கை செய்யுங்க, மன்னிப்பு கேளுங்க, 1 நிமிஷம் 2 நிமிஷம் உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்கள் அமைதியாக மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லுவார், அப்போ கேட்டுடலாம். அப்படி என்று இன்று நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த கழுகை போல
சுவைத்து கொண்டிருக்கிறோம், வருகின்ற ஆபத்தை உணராமல். அந்த பாவத்தினுடைய விளைவை உணராதபடி இன்றைக்கு பலர் என்ன செய்கிறாங்கன்னா, போய் மன்னிப்பு கேட்டுடலாம் அப்படின்னு. அப்போ செய்துவிட்டு போய் நாம் மன்னிப்பு கேட்டுடலாம் அப்படி என்பதற்காகவா இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து அந்த மன்னிப்பின் நிச்சயத்தை நமக்கு கொடுத்தார் என்றால் இல்லை. என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சிம்சோன் எடுத்துங்க, தப்பிச்சிடலாம், எழுந்திரிச்சிடலாம், மறுபடியும் நமக்கு அந்த பலன் கிடைக்கும். அந்த பலம், அந்த அதாவது எப்படி சொன்னால் மீட்கின்ற அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு நினச்சார். கடைசியில் பரிசுத்த ஆவியானவர் அவரை விட்டு போனதே அவருக்கே தெரியலையாம். ஆனால் இன்று பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நாம் ஒவ்வொரு நாளும் அவரில் நிரப்பப்பட்டு, அதாவது கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டிய நாம் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். எனவே பிரியமானவர்களே, தயவு செய்து பிறகு எழுந்து விடலாம், பிறகு விட்டு விடலாம், பிறகு நிறுத்தி விடலாம் அப்படி என்று நீங்களும் நானும் நினைக்க வேண்டாம். அப்படி நினைத்து நாம் பல பாவங்களிலே சிக்கி கொண்டிருப்போமானால், பிரியமானவர்களே, நீர்வீழ்ச்சி அருகே இருப்பதை அறிந்திருந்தும் எழுந்திருக்கலாம் என்று நாம் நினைக்கும்பொழுது எழுந்திருக்க முடியாதபடி அந்த பாவத்தினுடைய எல்லையில் போய், பாவத்தினுடைய வீரியத்தில் போய் விழுந்து, பிரியமானவர்களே, நம்முடைய ஆன்மா, ஆவி, சமாதானம், பணம், நேரம், நல்ல பெயர் இதெல்லாம் நாம் கெடுத்து கொள்ளுவோம். அப்படி கெடுத்து கொள்ளாமல் இருப்பதற்கு பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இன்றே எழுந்திருக்க வேண்டும். நித்திரையை விட்டு இன்றே எழுந்திருக்க வேண்டும். அதனால்தான் ரோமர் 13ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாக இப்படி நடக்க வேண்டும். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன, நீ எழுந்து உன் பாவங்கள் போக கழுவப்படும். அப்போஸ்தலர் 22 வாசிச்சு பாருங்க. அதனால தான் பேதுரு பிரசங்கிக்கும் போதே இந்த பொல்லாத சந்ததியை விட்டு, இந்த மாறுபாடான சந்ததியை விட்டு உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் என்று நம்முடைய பங்கை குறித்து பேசுகிறார். அப்போ சிக்கிக்கொள்ளாதபடி, அதில் விழுந்து விடாதபடி, அதில் மாட்டிக்கொள்ளாதபடி, பாவத்தை விட்டு எழுந்து நம்மை நாமே ரட்சித்து கொள்வதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலன் கொடுக்கிறார். ஆனால் நாம் முயற்சி செய்ய வேண்டும். சொல்கிறாரு, விருப்பம் இருந்தால் என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொன்னார். ஏன் பலாத்காரம் பண்ணி இயேசு கிறிஸ்து அவருக்கு பின்னால் இந்த உலகத்தை இழுத்து கொண்டு போகவில்லை? யோசிச்சு பாருங்கள். எனவே நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். நாம் வீழ்வதை அல்ல, நீங்களும் நானும் எழுந்து தூசியை உதறிவிட்டு, பாவத்தை உதறிவிட்டு, பாவங்கள் போக கழுவப்பட்டு, நித்திரையை விட்டு, காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு நாம் எழுந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய பரிசுத்தத்தை, நம்முடைய வாழ்க்கையினுடைய பரிசுத்தத்தை இந்த உலக மக்கள் பார்க்க வேண்டும். அதனால் நானும் விழுவதை அல்ல, எழுந்து கிறிஸ்துவை பின்பற்றி நடப்பதை இந்த உலகம் காண கர்த்தர் கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமான சீர பரலோக பிதாவே, ஆண்டவரே, நாங்களும் விழுந்த இடத்தை ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறீர். அந்த விழுந்த இடத்திலிருந்து நாங்கள் எழுந்திருக்க வேண்டும். நாங்கள் எழுந்து நடப்பதை நீ விரும்புகிறீர். நாங்கள் திரும்ப திரும்ப விழுவதை, திரும்ப திரும்ப சிக்கிக்கொள்வதை, திரும்ப திரும்ப மாம்சத்தில் விழுவதை, திரும்ப திரும்ப இச்சையில் விழுவதை, திரும்ப திரும்ப நாங்கள் ஆண்டவரே அதிலே சிக்கிக்கொண்டு ஆண்டவரே நாங்கள் இருப்பதை நீ விரும்பவில்லை. பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் துக்கப்படுத்தாதபடி, பரிசுத்த ஆவியானவர் சொல்வதை கேட்டு சுத்த மனசாட்சியில் நாங்கள் எழுந்து எங்கள் பாவத்தை களைந்து போட்டு உமக்கு முன்பாக உத்தமமாக பரிசுத்தமாக நடக்க கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மை ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.